வாளையாறு பிரச்சினை தொடர்பாக லாரி உரிமையாளர்களுடன் திங்கட்கிழமை பேச்சு நடத்த கேரள அரசு அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் உடன்பாடு ஏற்படும் வரை ஸ்ட்ரைக் நீடிக்கும் என்று லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். தமிழக கேரள எல்லையில் உள்ள வாளையாறு சோதனைச் சாவடியில் ஏற்படும் காலதாமதம், அடிப்படை வசதிகள் குறைவு போன்றவற்றுக்கு கேரள அரசு தீர்வு காண வேண்டுமென்று வலியுறுத்தி அம்மாநிலத்துக்கு லாரி போக்குவரத்தை நிறுத்தி லாரி உரிமையாளர்கள் கடந்த 4 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். லாரி உரிமையாளர்கள் வைத்த ஒருநாள் கெடு வெள்ளியன்று முடிவடைந்த நிலையில் கேரளாவுக்கு 18 சுங்கச்சாவடிகள் வழியாக செல்லும் அனைத்து லாரிகளும் நிறுத்தப்பட்டதாக அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அறிவித்தது. இதனால் திங்களன்று 4வது நாளாக கேரளாவுக்கு லாரி போக்குவரத்து முடங்கியது. இதனால் கேரளாவில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பேச்சுவார்த்தை நடத்த கேரள அரசு லாரி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. பேச்சுவார்த்தையை அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டாலும் இப்பிரச்சினையில் இறுதி உடன்பாடு எட்டப்படும் வரையில் லாரி போக்குவரத்து துவக்கப்படாது என்று அகில இந்திய லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தென்மண்டல தலைவர் சண்முகப்பா தெரிவித்துள்ளார்.